அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பரின்மாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் மிகவும் சிறப்புக்குரியது. அந்த நாளில் நாம் அதிகம் இபாதத்கள்லையும் பாவ மன்னிப்புலையும் ஈடுபடணும். ஏன்னா அன்றைய இரவுல தான் லைலத்துல் கதிர் அப்படிங்கிற ஒரு இறைவு மறைக்கப்பட்டு இருக்கு. நபி அவங்களுக்கு அது எடுத்து காட்டப்பட்டு அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வரும்போது 2 மனிதர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்திய பிறகு நபி அவங்களுக்கு அது மறக்கடிக்கப்படுது. அது எந்த தினம் அப்படிங்கிறத நபி அவர்களுக்கு அல்லாஹ் மறக்கடிக்க செய்துட்டான். இதுல இன்னொரு ஹிக்மத்தும் இருக்கு. அப்படி அந்த நாள் எதுன்னு தெரிஞ்சுட்டான் மனிதர்கள் அன்னைக்கு மட்டும் விழுந்து விழுந்து தொழுவுறது, அதிக தான தர்மம் செய்வதுன்னு சொல்லி அல்லாஹ்வையே ட்ரிக் பண்ண நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நன்மையை அடையணும்னு தெரியக்கூடிய விரும்பக்கூடிய மக்கள் அந்த கடைசி 10 நாட்கள்ல ஒற்றைப்படை நாட்களை தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு நபி அவங்க சொல்றாங்க. ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை நாட்கள்ல நீங்க லைலத்துல் கதிரை தேடுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை இருக்கும்போது, இன்னைக்கு மக்கள் 27ஆம் கிழமை அன்றுதான் லைலத்துல் கதிர் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாத ஒரு வஹி செய்தியை அல்லாஹ் தனக்கு அறிவிச்சு கொடுத்தது போல மக்கள் செய்வதை நம்ம பார்க்கலாம். இது எவ்வளோ தீமையானது அப்படின்னும் அதனுடைய விபரீதத்தை தெரியாமலும் நாம செயல்படுறோம். உண்மையில லைலத்துல் கதிர் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு இரவு. அன்று புது துணி உடுத்தணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நாம நினைக்கிறோம். உண்மையில அந்த தினம் 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு நாள். அதாவது ஆண்டு கணக்குல 83 வருஷங்கள். நாம எவ்வளோ வருஷம் உயிரோடு இருப்போம்னே தெரியாது. ஆனா 83 வயசு வரைக்கும் நாம இருந்தா என்ன நன்மைகளை செஞ்சு எவ்வளோ இபாதத்கள்ல ஈடுபடுவோமோ அது அத்தனையும் ஒரே இரவுல நமக்கு கிடைக்குது. இந்த ரமலான் முழுக்க முழுக்க குர்ஆனுடைய மாதம். அப்போ அதிகம் குர்ஆன் வசனங்களை ஓதணும். தஹஜ்ஜத் தொழுகையில ஈடுபடுவது, இரவு தொழுகை மற்றும் சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுதல்னு சொல்லி இந்த டைமிங்கை ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டா மாற்றணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட இந்த கடைசி 10 நாட்கள்ல நாங்க என்ன இபாதத் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நபி அவங்க அழகான ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்க சொல்றாங்க. அல்லாஹ்விடம் எப்ப பாவ மன்னிப்பு கேட்டாலும் கண்டிப்பா மன்னிக்க அவன் தயாரா இருக்கான். ஆனா இந்த ரமலானுடைய நாட்கள்ல ரொம்ப ஸ்பெஷலா இந்த துவா கற்றுக் கொடுக்கப்படுது. அப்படின்னா நம்மளை படைத்த ரஹ்மான் நம்ம மேல கருணை கொண்டு நம்ம கேட்ட அத்தனையையும், நம்முடைய பாவங்கள் அத்தனையையும் மன்னிக்க தயாராகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த அருமையான வாய்ப்பை, அருமையான ஆஃபரை மிஸ் பண்ணிடாம இந்த ரமலான்ல நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கணுங்கிற வேண்டுதலோடு இந்த துவாவை அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி அப்படிங்கிற இந்த துவாவை அதிகம் ஓதணும். அது மட்டுமல்லாம ரமலான்ல நபி அவங்க தொடர்ந்து வீசக்கூடிய காற்றை விட அதிகம் தானம் தர்மம் செய்வாங்க. இந்த கடைசி 10 நாட்கள்ல தினம்தோறும் நாம ஒரு சிறு தொகையாவது அல்லாவின் பாதையில நன்மையை நாடி தான தர்மங்கள் செய்யும் போது அதனுடைய பலன் மிக பெருசாக இருக்கும். மேலே சொன்ன இபாதத்களை நாம தொடர்ச்சியா 10 நாட்களும் செய்யும் போது அந்த லைலத்துல் கதிரை மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. அது மட்டுமல்லாம நம்முடைய ஈமான் ரீசார்ஜ் செய்யப்படுகிறது. மேலும் உள்ளம் தூய்மையாகி விரிவடைகிறது. நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு புது ஒரு மனுஷனாக நாம மாறுறதுக்கான நல்ல வாய்ப்பும் கூட. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பை கேட்காமலும் பாவ மன்னிப்பை பெறாமலும் அந்த நாட்களை கடந்து விடுறாங்களோ அவங்க தான் உண்மையான நஷ்டவாளின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்க தயாரா இருக்கான். அவனிடத்துல மன்னிப்பை கேட்டு பெற நாம தயாரா இருக்கோமாங்கிறத சிந்திச்சு கிடைத்த இந்த கோல்டன் சான்ஸை மிஸ் பண்ணிடாம அல்லாஹ்விடத்துல அதிகம் நெருக்கத்தை பெற்று சுவனத்தை அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.